எங்கே மேடம் மணி ஆச்சுன்னா ஒரு சார் காணா? வந்துட்டே இருக்காரு சார். நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. லேட் ஆகிட்டே இருக்கேன் மேடம். சீக்கிரம் ஆரம்பிக்கக்குள்ளே வந்துடுவாரா? சரி வந்துட்டாரு சார். வாங்க சார். அப்புறம் ஒரு வழியா சண்டை கிண்டெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா பூஜை லெவலுக்கு வந்துட்டீங்க போல சார். இதுதான் சார் எங்களுடைய கனவு. என்ன நல்லம்பாக்கம் ராசத்தி நகர்ல வீடு கட்டுறது சாதாரண விஷயம் சார். ஆனா அந்த கனவுனாலும் நம்ம லேட்டா தான் வருவோம். எதுக்குடா லேட்டா வந்தா? இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனைப்பா, அதான் லேட் ஆயிருச்சு. பஸ்ல பிரச்சனைனா இந்த மாதிரி சைக்கிள் வாங்கிக்கடா. அதுதான் சொல்றேன்ல, எனக்கு தெரியும். நான் EAR பில்டர்ஸ்ல நம்ம ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அதை சார் முடிச்சு கொடுப்பாரு. நான் உன்ட்ட சொல்லல. கண்டிப்பா நல்லபடியா பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ண சார். எங்களுக்கு பொங்கலுக்கு நாங்க எங்க பொங்கல் வைக்கணும் சார். வச்சிடலாம். பானையில பொங்கல் வந்து பொங்கணும். கார்த்திகை லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு வீடை ரெடி பண்ணி கொடுத்துறோம். நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு பொங்கலுக்கு நீங்கள் தாராளமாக சொந்த வீட்டுக்கு வந்துடலாம். அதுதான் சார் சொல்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷம் சார். இனிமேல் தான் நான் சொல்லிட்டேன், மரியாதையாக பேசு. இனிமேல் தான் நான் ஒரு ஹவுஸ் ஓனர், நான் ஒரு வீட்டுக்கு இருக்க வந்து ஒரு ஓனராக. சரி சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா? இல்லை, என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. சண்டே அப்புறமா வச்சுப்போம். சண்டை இல்லை, சண்டை போடுறதே நிப்பாட்டிட்டோம் சார். நீங்கள் என்ன சார் சொன்னீங்க? ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ வந்து அவர் வாடா போடலாம் சொல்லாதீங்க. சொன்னீங்களா இல்லையா? ரைட், ஓகே. நீங்கள் சொல்ல மாட்டாங்க சொல்லி சத்தியம் பண்ணி தான் கிளம்புனாங்க காலையில். நீங்களும் என் கூட சண்டை போடக்கூடாதுன்னு அவர்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கீங்க. அதை பார்ப்போம்மா, சரியா? அது வந்து நம்ம கையில் இல்லை, அது கடவுள் கையில் இருக்கு. மக்களை பார்த்தீங்கன்னா EAR ட்ரேடர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சார் எட்வின் சார், நாங்கள் அவங்கக்கிட்ட தான் வந்து 5 லட்சம் ரூபாய் பணம் வந்து கொடுத்து, அதாவது நான் கொடுக்கல, மேடம் தான் கொடுத்தாங்க. அதுவும் கூச்சிப்பாங்க. 5 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்தோம். முன்பணம் கொடுத்து இங்கே வந்து நாங்கள் 1050 ஸ்கொயர் ஃபீட்டில், அதாவது நாங்கள் ஈஸ்ட் ஃபேஸில் வந்து இடம் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி முதல் நாள் வந்து பூஜை போடுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி தராரு சார். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேங்க் லோன் வந்து 90% பேங்க் லோன் வாங்கியிருக்கோம். அந்த பேங்க் லோன் நாங்கள் எப்படி வாங்கணுன்றதை சார் சொல்லுவார். சார் எங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து எங்களுக்கு நல்லா இருந்தது. 750 சிபில் ஸ்கோர், அபோவ் 760 இப்படி இருந்தது. உடனே எங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆச்சு. டாக்குமெண்ட்டு நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இமீடியட்டாக வீடு கட்டி நீங்கள் குடியேறலாம். சார் இந்த லோன் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஏன்னா இதுதான் கொஞ்சம் மக்களுக்கு குழப்பம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணி கொடுத்தீங்கன்றது மட்டும் சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். போன ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி சார் சொல்லியிருப்பார், எனக்கு சிபில் ஸ்கோர் 650 தான். ஆக்சுவலாக அதோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எப்படியாவது வீடு வாங்கணும்னு ஆசை. இவருக்கு வந்து எப்படியாவது கடன் வாங்காமல் இருந்தணுன்ற ஆசையில் நான் வந்து சிபில் ஸ்கோர் கம்மி அது இதுன்னு நிறைய உள்டா விஷயம்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இவங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லாவே இருந்ததுனால நம்ம பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 90% வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 90% லோன் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 49 வீடு தான் பிளான் பண்ணாங்க. அப்புறம் ஃபேஸிங் ப்ரிஃபரன்ஸ்க்காக வந்து இவங்க ஈஸ்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு 55 lakhs வீடு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க 5 lakhs கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் வந்து நம்ம வந்து பேங்க் லோனில் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேங்க் லோனும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. காஸ் கிரேஸ் நல்ல ஒரு சீக்கிரமே எல்லா விஷயமுமே நல்லதாக நடக்கும் அப்படின்றதுல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதனுடைய தொடக்கமாக இன்றைக்கி வந்து நம்ம லோன் வந்து சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து எந்த ஒரு லேட்டும் இல்லாமல் டிலேவும் இல்லாமல் டெய்லி அந்த வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னாக்கா, நம்ம கார்த்திகை எண்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து வீண்டை வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம். பொங்கலை வந்து அவங்க சொந்த வீட்டில் கொண்டாடணும் அப்படின்னா, கார்த்திகை எண்டில் அவங்க உள்ள ஏதோ ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க அப்படின்னா தான் பொங்கல் வந்து அவங்க வீட்டில் கொண்டாட முடியும். அதனால் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம வீடை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான குவாலிட்டியில் நல்ல மெட்டீரியல்ஸ்லாம் நாங்கள் கட்டி தருவோம். நிறைய விஷயங்கள் அவங்க கஸ்டமைஸ்டாகவும் சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க. எல்லாமே அவங்க விரும்பின மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசைகள் கனவுகள் எல்லாமே இருக்கும். உங்களுடைய கனவுகளை நினைவாக்கி கொள்ளவும், சீக்கிரத்தில் உங்களுக்கான ஒரு சொந்த வீட்டில் நீங்கள் குடியேற இன்றைக்கே வாருங்கள். உங்கள் ராசாத்தி நகர் EAR பில்டர்ஸ். நன்றி, வணக்கம்.